வணக்கம் நண்பர்களே! இதுவரை காலமும் நீங்க பார்த்து வியந்த தமிழ் பட நடிகர்களும் மற்றும் அவர்களுடைய அழகான மகன்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நேற்று வரைக்கும் சின்ன பசங்களா இருந்த மகன்கள், இன்னைக்கு அவங்க அப்பா மாதிரியே அழகா வளர்ந்து நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அப்பா மகன்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் ஜீவா மற்றும் அவருடைய பையன் ஸ்பாட் சௌத்ரி. 42 வயதாகிற ஜீவாக்கு 16 வயசுல ஒரு பையன் இருக்கான். அடுத்ததாக நடிகர் தனுஷ் மற்றும் அவருடைய பையன் யாத்ரா. 43 வயதாகிற தனுஷுக்கு 20 வயதுல ஒரு பையன் இருக்கான். அடுத்ததாக நடிகர் மாதவன் மற்றும் அவருடைய மகன் வேதாந்த். 56 வயதுடைய மாதவனுக்கு 21 வயதில் மகன் இருக்கார். அடுத்ததாக நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் அவருடைய மகன் குகன்தாஸ். 41 வயதுடைய சிவகார்த்திகேயனுக்கு 5 வயதில் ஒரு மகன் இருக்கான். அடுத்ததாக நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் அவருடைய மகன் சூர்யா சேதுபதி. 48 வயதுடைய விஜய் சேதுபதிக்கு 21 வயதில் மகன் இருக்கிறார். அடுத்ததாக நடிகர் ரவிமோகன் மற்றும் அவருடைய மகன் ஆதவ் ரவி. 45 வயதுடைய ரவிமோகன் அவர்களுக்கு 16 வயதில் மகன் இருக்கிறார். அடுத்ததாக நடிகர் சூர்யா மற்றும் அவருடைய மகன் தேவ். 50 வயதுடைய சூர்யா அவர்களுக்கு 16 வயதில் மகன் இருக்கிறார். அடுத்ததாக நடிகர் விக்ரம் மற்றும் அவருடைய மகன் துருவ் விக்ரம். 61 வயதுடைய விக்ரம் அவர்களுக்கு 31 வயதுடைய மகன் இருக்கிறார். அடுத்ததாக நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய். 52 வயதுடைய விஜய் அவர்களுக்கு 26 வயதில் மகன் இருக்கிறார். அடுத்ததாக நடிகர் அருண் விஜய் மற்றும் அவருடைய மகன் ஆர்னவ் விஜய். 49 வயதுடைய அருண் விஜய்க்கு 15 வயதில் ஒரு மகன் இருக்கிறார். அடுத்ததாக நடிகர் அஜித்குமார் மற்றும் அவருடைய மகன் அத்விக் குமார். 55 வயதுடைய அஜித்குமார் அவர்களுக்கு 11 வயதில் மகன் இருக்கிறார். ஓகே நண்பர்களே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார், அப்புறம் யார் எந்தெந்த மகன்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்பா மாதிரி இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தோணுதோ அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.